Hi, this is Veda from Yopo Trade Education. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், நம்மக்கிட்ட கிளாஸுக்காக நம்மளை காண்டாக்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், ஸோ கேட்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மார்க்கெட்டில் இவ்வளோ நான் லாஸ் பண்ணிட்டேன், பட் அந்த லாஸை வந்து என்கிட்ட ஒரு சின்ன கேபிட்டல் வச்சுருக்கேன், அந்த கேபிட்டலை வச்சு என்னால் ரெக்கவர் பண்ணி அந்த நான் லாஸ் பண்ண அமௌண்ட்டை எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லாஸை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியுமா முடியாதா? இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸஸும் அப்டேட் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வாரம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட டெலிகிராமில் வந்து கேட்டிருந்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் வட்டிக்கு வாங்கி ட்ரேட் பண்ணி நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன். பட் என் கையில் இருக்கிறது ஒரு 20,000 வச்சுருக்கேன். இந்த 20,000 வச்சு நான் எப்படி நான் ஏற்கனவே அந்த லாஸ் பண்ண 3 லட்ச ரூபாயை நான் வந்து எடுக்க முடியுமா, உங்களால் அதை பண்ணி கொடுக்க முடியுமா, அதே நேரம் நான் வட்டிக்கும் நான் காசு கட்ட வேண்டியிருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுட்டு நான் வந்து அந்த லாஸை வந்து என்னால் ரெக்கவர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தார். அவர் மட்டும் இல்லை, ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணக்கூடிய நிறைய பேர் வந்து வச்ச ஒரு விஷயம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் 5 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணேன், கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு மேலேயே வந்து லாஸ் ஆயிடுச்சு. பட் கையில் இருக்கிறத வச்சு நான் அந்த லாஸ் பண்ண கேபிட்டலை வந்து என்னால் எடுக்க முடியுமா அப்படின்னா கேட்குறாங்க. ஒரே ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மார்க்கெட்டில் உள்ளே வரும்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜியை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் முறையாக ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாதமாவது நீங்கள் ஒரு நல்ல ட்ரைனிங்கில் இருந்திருக்கணும், ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட. இப்போ நம்ம வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த லாஸ் பண்ணவங்களுடைய பேக்கப் வந்து நம்ம ஒரு 2-3 பேர் வந்து என்னென்னா அவங்களுடைய பேக்கப் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க பேக்கப்பை வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக அவங்க லாஸ் பண்ணது எல்லாமே என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்ஷன்ஸில் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணி லாஸ் பண்ணவங்க. அதில் ஒருத்தர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டியில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஏற்கனவே வந்து நம்ம முன்னால் நமக்கு வந்து இன்ட்ராடே மார்ஜின் வந்து நமக்கு வந்து ஹெவியாக கொடுத்துருந்தாங்க. ஆனால் பட் இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸஸுக்கு மட்டும் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா 5xல் கொடுக்குறாங்க லிவரேஜ். ஸோ இந்த மாதிரி அந்த லிவரேஜை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய ரிஸ்க்கை தாண்டி ரிஸ்க் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து கேபிட்டலை வந்து லாஸ் பண்ணிட்டார். முதல் விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கேபிட்டல் நம்ம வந்து உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா, அந்த கேபிட்டலில் நீங்கள் 50% மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். ஸோ அந்த 50%ல் உங்களுக்கு என்ன ரிஸ்க்கு நம்ம வந்து ஏம் பண்ணுறோமோ அந்த ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டை விட்டு நீங்கள் வெளியில் வாங்க. அதுக்கு நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருந்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோமோ அந்த மிஸ்டேக்கை திருத்துங்க. இல்லைனா நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் ஒரு ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் கையில் எடுத்து பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு 50,000 வச்சு நான் வந்து ட்ரேடிங்குக்குள்ளே வந்தேன், 20,000 நான் லாஸ் பண்ணிட்டேன், 30,000 இருக்குது. ஸோ இந்த 30,000 வச்சு நான் அந்த 20,000 வந்து என்னால்
பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஸோ அதுக்கான ஒரு டைமிங் வந்து கொடுத்தா நம்ம வந்து அதை ரெக்கவரை வந்து நம்மளால் அந்த லாஸ் ரெக்கவரி வந்து நம்மளால் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நம்ம 50,000த்தில் 40,000 நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன், 10,000 வச்சு நான் வந்து அந்த 40,000 எடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா அந்த 10,000 ஃபஸ்ட்டு சேஃப்டியாக வைக்கணும். அதுக்கப்புறமா அந்த 10,000 வச்சு அந்த 10,000க்கு நீங்கள் ஒரு மந்த்துக்கு வந்து என்ன ப்ராஃபிட் எடுக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும். அப்படி ஒரு லோ கேபிட்டல் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல்ல இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இந்த ரிவர்சல் பேட்டர்ன் அப்படிங்கிறத வந்து சொன்னோம் இல்லையா, அந்த ரிவர்சல் பேட்டர்ன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கோர்ஸாக கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸாக வந்து நம்ம வந்து எடுத்தோம். ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்லேயே வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குற விஷயம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடேயில் வந்து நம்மக்கிட்ட வந்து அப்ரோச்மெண்ட் பண்ணி வர்றவங்களே என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ராடே தான் என்கிட்ட இவ்வளோ இருக்குது, ஆனால் எனக்கு டெய்லி இவ்வளோ வந்து இன்ட்ராடேயில் எனக்கு பர்டிகுலராக வந்தே ஆகணும், அப்படி தான் எனக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு மைண்ட் செட்டாக இருக்குது. பட் அது வந்து உங்களுக்கு தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். இப்போது உங்களுக்கு வந்து நாளைக்கு என்ன நடக்கலாம், இல்லை அடுத்த வாரம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க்கெட்டில் ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போது நம்ம இன்ட்ராடேயில் தான் அந்த காசை நம்ம வந்து பணம் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு ராங் டிசிஷன். இதை வந்து சின்ன கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 20,000 இல்லை ஒரு 30,000 நம்ம எடுத்துகிட்டு வந்து ட்ரேடிங்க்கு வாரோன்னா, ஒரு 6 மாதம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஒரு பேக் டெஸ்டிங்காக ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லைனா ஒரு விர்ச்சுவல் ட்ரேடோ எடுத்து அந்த எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு அந்த 6 மாதம் நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்கள் வந்து எடுத்து பார்த்து அதில் உங்களுக்கு அது ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலான்னா அதை யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து எனக்கு மந்த்லி இவ்வளோ போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் வந்தீங்கன்னா, நீங்கள் என்ன கேபிட்டல் கொண்டு வந்தீங்களோ அதுக்கு ஒரு சேஃபான ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். அதே நேரம் உங்கள் கேபிட்டலையும் க்ரௌத் பண்ணலாம். ரெண்டாவது, கமிட்மெண்ட்டோட நம்ம வந்து மார்க்கெட்டை அப்ரோச்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து ஒரு லோன் எடுத்து நான் வந்து ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு 1 இயர்க்கான பேக்கப் வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் பேக்கப்போட நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியோட நான் மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, மந்த்லி நான் என்ன கேபிட்டல் வச்சுருக்கனோ அதுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமோ அந்த ரிட்டர்ன்ஸில் இருந்து உங்களால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மார்க்கெட்டை அணுகணும். இப்போ வந்து ஒரு குறிப்பாக ஒரு 5,000 ரூபாய் வந்து மந்த்லி நான் வந்து ரிட்டர்ன் எதிர்பார்க்குறேன், என்னுடைய கேபிட்டல் வந்து சின்ன கேபிட்டல் தான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 3,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். அதே நேரம் என்னுடைய கேபிட்டல் நான் ஹெவியாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கேபிட்டலுக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி ஒரு லோன் எடுத்து பண்ணலாம். ரெண்டாவது, உங்களுக்கு அந்த லோனை இதில் இருந்து தான் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணணுங்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடாது. அதுக்கு உங்களுக்கு மாற்று வழியும் உங்களுக்கு வந்து இருக்கணும். இல்லாமல் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியோ இல்லைனா லோன் வாங்கியோ நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சைக்காலஜி முழுக்கவே உங்களுக்கு அந்த இஎம்ஐ வந்து பே பண்ணுறதுக்கும், இல்லை வட்டிக்கு வாங்கி நான் ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் அந்த வட்டி காசுக்காக நம்ம எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுன்னா நமக்கு வந்து ஓடும். அது ஒரு ராங் டிசிஷன் தான் நமக்கு வந்து போய் முடியும். இப்போ வந்து நம்ம இந்த ரிவர்சல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து வேறு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ ஒரு மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை ஒரு ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போகுது இல்லை ஒரு டவுன் ட்ரெண்டில் போகுது அப்படின்னா, உங்களுக்கு சடனாக அப்படியே உங்களுக்கு இறங்கிடையும் போகிறதில்ல, அப்படியே உங்களுக்கு மேலே ஏற போகிறதும் இல்லை. ஒரு ரிவர்சல் எடுத்து உங்களுக்கு ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து தான் திரும்ப உங்களுக்கு
மேலே போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை ட்ரெண்டு கீழே இறங்குறதா இருந்தாலும் நடக்கிறது மார்க்கெட்டோடைய ஐடியாலஜி அதுதான். அந்த இதில் எங்கே ரீடெஸ்ட் ஆகும் அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணி எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே வந்து இருக்குது. அந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு நாளோ இல்லை 2 நாளோ வந்து நமக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, டைம் கொடுக்கும்போது அதுக்கான ஒரு வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒரு ரிட்டனாக கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு ட்ரேடிங் மெத்தடை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் மைண்டில் ஏற்றிட்டு வாங்க. ஸோ நான் பிகினர்ஸுக்கும் அதை தான் வந்து நான் சொல்கிறேன். மார்க்கெட்டில் நம்ம என்ன கொண்டு வரோமோ அதுக்கு ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சன்டேஜில் தான் வந்து நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியுமே தாண்டி, நம்ம ஒரு சின்ன கேபிட்டலை வச்சுட்டோ இல்லை பெரிய கேபிட்டலை வச்சுட்டோ ஒரே நாள்லேயோ இல்லை ஒரே வாரத்துலேயோ வந்து மொத்தமாக எடுக்க முடியும்னு சொன்னால் அது வந்து யாரும் ஏற்றுக்காதீங்க. இல்லை நாங்கள் வந்து லாஸை ரெக்கவர் பண்ணியே காட்டுறோம் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க. அது வந்து மார்க்கெட்டில் நடக்கிறது கிடையாது. அது வந்து ஹெவியான ஒரு லாஸுக்கு தான் வந்து உங்களை எடுத்துகிட்டு போகுமே தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது வராது. குறிப்பாக ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் கூட இப்போ சதுரங்க வேட்டைன்னு ஒரு படத்தில் கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தனை நம்ம பக்கம் கொண்டு வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்னா அவனுடைய ஆசையை தூண்டணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கேல்பிங் அப்படிங்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸோடைய ஒரு ப்ரோக்ராமிங். அதாவது எங்கே என்ட்ரி எடுத்து எங்கே நம்ம எக்ஸிட் ஆகணுங்கிறத அவங்க வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸட் ஒரு பண்ணிட்டு தான் அவங்க வந்து அது உள்ளே இறங்குவாங்க. கிட்டத்தட்ட வந்து 2 ரூபா 3 ரூபாயில் அவங்க வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா கோடிகளில் கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, ஸோ லட்சங்கள்லேயோ இல்லை ஆயிரங்கள்லேயோ வச்சு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து செட் ஆகாது. அப்படி நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட சொல்லி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணாலும் நம்பாதீங்க. ஒரு நாள் உங்களுக்கு க்ரீனில் காட்டும், அதுக்கப்புறமா ஒரு வாரம் உங்களுக்கு ரெட்டில் தான் போகும், 2வது வாரம் உங்களுடைய கேபிட்டல் 0 ஆகிடும். அதனால் உங்கள் கேபிட்டல் என்ன, அந்த கேபிட்டலுக்கு என்ன ப்ராஃபிட் நம்ம வந்து மேக் பண்ணலாங்கிறத புரிஞ்சிக்கிட்டு நம்ம இன்ட்ராடே பண்ணலாமா, இல்லைனா அந்த கேபிட்டலுக்கு என்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு என்ன ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசனை பண்ணுங்கள். ஒரே நாளில் தான் நம்ம டெய்லி இன்ட்ராடேயில் தான் வந்து நம்ம வந்து காசு பண்ணணுங்கிறது இல்லை. ஒரு நாள் 1000 ரூபா கொடுத்து மறுநாள் 2000 ரூபா வந்து லாஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரம் நீங்கள் வெயிட் பண்ணி 3000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்தீங்கன்னா கூட அது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டாக இருக்கும். உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரௌத் ஆகிறதுக்கு அதுதான் உங்களுக்கு வழி கொடுக்குமே தாண்டி உங்களுக்கு ஸ்கேல்பிங்லேயோ இல்லை இன்ட்ராடேயில் நான் அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன் இல்லை இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேன்னு சொல்லி ஏமாறாதீங்க. நீங்கள் தான் வந்து உங்களுடைய பணத்தை நீங்கள் தான் சேஃபாக வச்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.